compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னதை உச்சநீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்கு. வழக்கு சம்பந்தமாக தான் நீங்கள் பேசணும், அதை தாண்டி நீங்கள் ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அதே மாதிரி மதுரை கோர்ட்டில் எடுக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்தீங்கிற அளவுக்கு அதில் டீப்பாக போய் எல்லாம் விசாரிக்கிறாங்க. தாவேக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ இங்கே ஒரே அடியாக அடித்து சாச்சிருச்சு. உயர்நீதிமன்றத்தில் சொன்ன சில வார்த்தைகள் வந்து டோட்டலாகவே அடித்து சாச்சிருச்சு இவங்களை. விஜய் மீது இருந்த ஒரு அபிமானமும் நம்பிக்கையும் மெல்ல குறைகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த தொண்டர்களை கொஞ்சம் அப்படியே ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் கொடுத்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தினுடைய சில வார்த்தைகள் இருக்கு. முடிவு என்ன ஆகும்னு தெரியல, வெயிட் பண்ணிப்போம். அந்த ஸ்பேஸ் இவங்க தான் கொடுத்துட்றாங்களோ, இவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது இல்லை, இவங்க வெளியே வராமல் இருக்கிறது தான் அதுக்கு காரணமாக. அதுதாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு கட்சி எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு அமைதியா இருக்கு? அப்படி இருக்க முடியுமா? இன்னும் அந்த மரியாதை ஜாஸ்தியா இருக்கும். இப்போ ஏற்கனவே விஜய்க்கு ஒரு பெரிய மரியாதையும் ஒரு அன்பும் வச்சிருக்காங்க மக்கள். இப்போ நிறைய பேர் வந்து சாவு கொடுத்த பிறகு கூட அவர் மீது கோபம் வராம இருக்காங்கன்னா அதுதான் குணம். அது அவரை ரசிக்கிறாங்க அவங்க. அதுதான் விஜயும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவர் ஏதோ தனிமையில் இருக்காரு, சுற்றி வந்து பெரிய அகழி வெட்டி முதலைகளை விட்டுருக்காரு அப்படின்லாம் எதுக்கு ஓவராக எக்ஸாக்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாரும் இருக்க மாதிரி அவர் இருக்கார், அவ்வளோதான். ஆனால் அரசியலுக்கான எளிமை பண்புங்கிறது நீங்கள் ஆல்மோஸ்ட் யாருக்கும் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. யாரோ சதி பண்ணுறாங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு சினிமா மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் நம்ம கூட பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் திரை விமர்சகர் திரு அந்தணன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளாக வந்து விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து இந்த கோர்ட்டு கொஞ்சம் அவங்கள வந்து ஹார்ஷாக பேசிட்டாங்க அப்படின்றதான். இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்கு. ஒரு மாதிரி அந்த பதட்டம் குறைஞ்சி அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றம் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க சார்? உயர்நீதிமன்றம் சொன்ன சில கருத்துக்களை வந்து உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமாக சொன்னது என்னென்னா, விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னதை உச்சநீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்கு. வழக்கு சம்பந்தமாக தான் நீங்கள் பேசணும், அதை தாண்டி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அதே மாதிரி மதுரை கோர்ட்டில் எடுக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்தீங்கிற அளவுக்கு அதில் டீப்பாக போய் எல்லாம் விசாரிக்கிறாங்க. பட் இன்னும் முழுமையான தீர்ப்பு வரல. தீர்ப்பு வந்த பிறகு தான் அதை பற்றி நம்ம பேச முடியும். ஆனால் தாவேக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ இங்கே ஒரே அடியாக அடித்து சாச்சிருச்சு. உயர்நீதிமன்றத்தில் சொன்ன சில வார்த்தைகள் வந்து டோட்டலாகவே அடித்து சாச்சிருச்சு இவங்களை. விஜய் மீது இருந்த ஒரு அபிமானமும் நம்பிக்கையும் மெல்ல குறைகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. யாருக்கு சொல்கிறோன்னா ரசிகர்களுக்கு. ஆமாம், பொதுமக்களுக்கு அதை எப்படி பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா மக்கள் வந்து எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எது சரி எது தவறுன்னு அவங்களுக்கு கரெக்டாக ஒரு முடிவுக்கு வருவாங்க. அது தேர்தலில் வெளிப்படும். அது வரைக்கும் வந்து ஒரு பார்வைக்கு வேணால் நமக்கு தெரியும், இந்த பக்கம் பசுமையாக இருக்கும் அல்லது இந்த பக்கம் பசுமையாக இருக்கும். அவங்க மனசுக்குள்ளே ஒரு கணக்கு ஒன்று இருக்கும்ல, அதை வந்து கணிக்கவே முடியாது. நீங்கள் அந்த நேரத்தில் ஒன்று வெளிப்படும். அப்போ எல்லாத்தையும் அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் தொண்டர்கள் சோர்வானது உண்மைதான். அந்த தொண்டர்களை கொஞ்சம் அப்படியே ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் கொடுத்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தினுடைய சில வார்த்தைகள் இருக்குது. முடிவு என்ன ஆகும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். அதே மாதிரி இன்னொரு வாதம் என்ன அப்படின்னா, நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் சொன்னது வேற, உச்சநீதிமன்றத்தில் சொன்னது வேற. இங்கே வந்து இது ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி பெயில் பெட்டிஷனுக்கு பேசிட்டு அங்கே வந்து கான்ஸ்பிரசி திரும்ப எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு வாதம் இருக்குல்ல சார். இது ஸ்ட்ராட்டஜியா இல்லை மாற்றி மாற்றி பேசுகிறாங்களா, எப்படி பார்க்குறது? அதாங்க இந்த வழக்கறிஞர், அதாவது 2 நீதிமன்றத்திலையும் நீதிபதிகளே மாற்றி மாற்றி பேசும்போது வழக்கறிஞர்கள் மாற்றி பேச மாட்டாங்களா? சூழ்நிலை அதுதானே. அந்த நேரத்தில் நம்முடைய கிளையண்ட்டை தப்பிக்க வைப்பதற்கு என்னென்ன வார்த்தைகளை போடணுமோ அதெல்லாம் போடுவாங்க. இப்போ நேரடியாக புஷி ஆனந்த் வந்து அந்த கருத்தை சொல்லலை, அவருக்காக வாதாடினா வழக்கறிஞரை சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து தீர்ப்புகளே மாறும் பொழுது, இப்போ மாவட்ட ஜட்ஜி ஒரு தீர்ப்பு சொல்லுவார், உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கிடைக்கும், உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கிடைக்கும். அப்போ தீர்ப்புகளே மாறி மாறி வரும்போது லாயர்கள் வந்து அவங்கவுங்க கிளையண்ட்டை காப்பாற்றுறதுக்கு பல விஷயங்களை சொல்லித்தானே ஆவாங்க. அப்போ அதையே உறுதியாக பிடிச்சிட்டு நம்ம தொங்க முடியாது இல்லை. ஆனால் இன்னுமே வந்து நிறைய முக்கிய நிர்வாகிகள் வரல, பத்திரிகையை சந்திக்கலை. திரு ஆனந்த் அவர்கள் வரைக்கும் வெளியே வந்து பேச மாட்டாங்க. தலைமறைவுன்னே ஒரு வார்த்தை இருக்குல்ல சார், அது எப்படி எடுத்துக்கிறது? அது ரொம்ப அசிங்கமான வார்த்தைங்க. உள்ளபடியே வந்து தேர்தல்
அரசியல் அப்படின்னு நீங்கள் வரும்பொழுது நெஞ்ச நிமித்திட்டு வந்துடணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓடி ஒளிஞ்சிங்கன்னா நாளைக்கு இதை விட பயங்கரமான விஷயம்லாம் வருமே. அந்த ஸ்பேஸ் இவங்க தான் கொடுத்துட்றாங்களோ, இவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது இல்லை இவங்க வெளியே வராமல் இருக்கிறது தான் அதுக்கு காரணமாக. அதுதாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஒரு கட்சி எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு அமைதியாக இருக்குது? அப்படி இருக்க முடியுமா? இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அரசியலுக்கு அது வந்து பயன்படவே பயன்படாது. எனக்கெல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது பல விஷயங்களை எங்கள் கிராமத்தில் இருக்கிற அதிமுகவும் சரி திமுகவும் சரி அந்த பிரமுகர்கள் எதிர்கொண்ட விஷயத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ எங்கள் ஊரில் 2 பேரை கைது பண்ணிட்டு போனாங்க. அப்போ பெரிய விஷயம். எம்ஜிஆருக்காக 2 பேர் சிறை சென்றாங்கங்கிறது பெரிய விஷயம். நாங்கள் அந்த 2 பேரை ஹீரோவாகவே பார்த்தோம், எம்ஜிஆராகவே பார்த்தோம். நாங்கள் சின்ன பிள்ளையில் எம்ஜிஆருக்காக இவர் தாண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாருன்னு. அப்போது நீங்கள் சிறைங்கிறது தவிர்க்கவே முடியாது அரசியலில். நீங்கள் ஆரம்பத்திலே தப்பிச்சு ஓடி போய் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, முன்ஜாமீன்னு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா வாங்க என்ன பண்ணுவீங்க? 15 நாள் உள்ளே போடுவீங்க, அவ்வளோதானே. வர்றன்னு போக வேண்டியது தானே. அது அப்படியே ஆக்சுவலாக அவங்களுக்கு பாசிட்டிவாக ஹீரோயிக்காக போயிருக்கும்ல. ஒருவேளை பரவாயில்ல சிறையை நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னு போயிருந்தா. ஆமாம், கட்டாயமாங்க அதானே நடந்திருக்கணும். இப்போ மிஸ்ஸாவுக்கெல்லாம் பயந்துருந்தாங்கன்னு வைங்களேன், கட்சியை கலைச்சிட்டு அவங்க ஓடி. அந்த அளவுக்கு மிஸ்ஸாவினுடைய நெருக்கடி இருந்துச்சு. பட்டு அதெல்லாம் தாங்கிட்டு தானே இன்றைக்கி நிற்கிறாங்க. அப்போ எல்லா கட்சிகளுக்கும் அழுத்தமும் அந்த மாதிரி ப்ரெஷரும் இருக்க தான் செய்யும். அதிமுகவுக்கு இல்லாத அழுத்தமா? திமுக எவ்வளோ அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஜெயலலிதா அம்மாவை பார்க்கும்போது நம்ம அப்படி ஒரு கம்பீரமாக அப்படி பார்த்துட்டு அவங்க முதல்வர் இல்லாமல் பதவி இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்கள என்னெல்லாம் படுத்துனாங்க, அவங்க எப்படிலாம் அதை எதிர்கொண்டாங்க வரைக்கும் 2 பேருமே சந்திச்சிருக்கிறாங்கல்ல, பார்த்தோம்ல. அப்போ ஒரு தலைமைங்கிறது எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். அப்போ தானே நீங்கள் அரசியலுக்கே வர முடியும். நீங்கள் ஆரம்பத்திலேயே கலகலத்து போய் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவங்க எப்படி இன்னும் ஒரு பெரிய பயணத்தை இவங்க எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிய மாட்டேங்குது. சார், இப்போ இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் திரும்ப அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே இவங்களுக்கு விமர்சனம் வந்துட்டே இருக்குது. இப்போ மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போவாவது 2ஆம் கட்ட தலைவர்களை ஃபில் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பிப்பாங்களா, இல்லை அவங்க எங்கேருந்து சோர்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க சார் 2ஆம் கட்ட தலைவர்களை? இல்லைங்க, தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களில் தானாக உருவாயிருவாங்க. நீங்கள் ஒரு தேர்தலை சந்திச்சிட்டிங்கன்னா கட்டாயமாக உருவாயிறாங்க. இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்கள் ஒரு எம்எல்ஏ நிறுத்த போகிறீங்க, அவர் தான் அந்த தொகுதிக்கு தலைவர். அப்படியே அவங்களே எமர்ஜாகி வந்துடுவாங்க. எப்போ எந்த கட்சியுமே எடுத்த உடனே ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு பிரம்மாண்டமான ஒருத்தரை உருவாக்கிட முடியாது. அது மக்கள் செல்வாக்குங்கிறது தானாக வர்றது தலைவனுக்கு இருக்கும். அதற்கப்புறம் மக்களோடு இவங்க கனெக்ட் ஆக மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் தலைவர்களாக உருவாயிடுவாங்க. அது உடனே நடக்குமான்னா தெரியாது. ஆனால் இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு எது வந்தாலும் நெஞ்ச நிமித்திட்டு நிற்கிற தலைவர்கள் வேணும். இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் நான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி தலைவர்களாக கொஞ்சம் பேர் கொண்டு இறக்கி ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக அணுகிற தலைவர்களாக இங்கே இருக்கணும். அப்படி இருக்காங்களான்னா இல்லை. அது பெரிய பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்னொரு பதவியை கூட இவங்க போட்டால் நல்லாயிருக்கும். ஏதோ பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்குங்க. சில மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் இல்லை அப்படின்றதே ஒரு குறையா இருக்குல்ல சார். மாவட்ட செயலாளர்கள் தான் நம்ம பொறுத்த வரைக்கும் பேஸே. அவங்களுக்கு தான் வீடு வரைக்கும் எந்த ஏரியாவில் நம்ம ஓட்டுருக்குன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவுமே இங்கே சிக்கலாக இருக்குது அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்குது. அது என்னன்னாங்க, இப்போ அவங்க எல்லாமே ரசிகர்களாக இருந்து மன்றத்தை நடத்தி அப்புறமா அரசியலுக்கு வந்தவங்க, மக்கள் இயக்கமாக அப்படி வந்தவங்க தானே. இப்போ அப்போ எஸ்சி பதவி போட்டுக்கிட்டு இருந்தார். எஸ்சி விஜயோடு இருக்கும் பொழுது எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒரு நிர்வாகியை அவர் போட்டிருந்தார். அதற்கப்புறம் எஸ்சிக்கும் விஜய்க்கும் முரண்பாடு ஏற்பட்டு எஸ்சி எதுக்கு நமக்கு இந்த வேலைன்னா ஒரு ஒதுங்கின பிறகு அந்த பழைய நபர்களை எல்லாமே தூக்கிட்டு விஜய்க்கு வேண்டப்பட்டவர்கள், அதாவது உசி ஆனந்துக்கு வேண்டப்பட்டவர்களை உள்ளே போட்டாங்க. புது லைன் வேற ஆட்களை உள்ளே போட்டாங்க. அப்போ பழைய ஆட்களும் விஜய்க்காக பொறுத்துக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க, கட்சிக்கான வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கும் ஒரு பதவி கொடுத்துருக்கலாமே, நாங்களும் ஆரம்பத்துலேருந்து இருக்கோம், நாளைய தீர்ப்புலேருந்தே நாங்கள் இருக்கோமே, அப்போ ஏன் எங்களை புறக்கணிக்கிறங்கிற குரல் அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அவங்க குரல் விஜய் காதில் எடுபடவே இல்லை, போய் சேரவே இல்லை. ஒருவேளை அவருக்கு போய் சேர்ந்துருந்ததுன்னா கன்சிடர் பண்ணியிருப்பாரு என்னவோ தெரியல, அது போய் சேரவே இல்லை, நடுவில் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அவர் யோசிச்சு பார்க்குறாரு, அவங்களையும் நம்ம இணைச்சிருந்தோம்னா சரியாக இருந்திருக்குமே அப்படின்னு. இப்போ அவங்களையும் சேர்ப்பதற்கான வேலைகள் ஒன்று நடக்கிறதா சொல்கிறாங்க. லாஸ்ட் வீக் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கருத்து வலுப்பெற்றுச்சு. என்ன அப்படின்னா எஸ்ஏசி அவர்களை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இல்லை இவருக்கு ஒரு கைட் மாதிரி அவர் அணுகலாம் அப்படின்ட்டு அந்த கருத்து அதுக்கப்புறம் பரவலாக பேசப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில் இல்லை ஓவராலாக டிவி கேக்கு அவரால் ஒரு பெரிய வலு சேர்க்க முடியும்னா ஏன் சார் அவரை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க? இல்லை அவர் அந்த சூழல் வரவிடாமல் சுற்றி இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்களா? நான் அப்படி தான் நினைக்கிறேன். சுற்றி இருப்பவர்கள் எஸ்சி வருவதை விரும்பவில்லைன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா,
அவர் ஹேண்டில் பண்ணுற விதம்ங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ விஜய் மாதிரி கண்டும் காணாமலும் போகிறவர் இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்ப்பார். ஒரு குண்டூசி அசைஞ்சா கூட அவருக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் கொஞ்சம் ரஃப்பாக பேசுவார். அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் நீங்கள் அங்கே இருக்கணும். ஆனால் அதுவுமே தலைமை பண்புல ஒன்றா வந்துடும்ல, ஆளுமை எல்லா கட்சியிலையுமே இருக்குங்க. அப்படி இல்லாத ஒரு கட்சி சொல்லுங்க. கண்டிப்பாக கட்சி தலைமைங்கிறது அப்படி இருந்தால் தான் வழி நடத்தவே முடியும். நீங்கள் அடிக்கிற இடத்துல அடிக்கணும், அரவணைக்கிற இடத்துல அரவணைச்சணும். ஸோ அப்படி தான் எல்லா தலைவர்களுமே இருப்பாங்க. அவரும் அப்படி தான் இருக்கார். அவர் இப்போ விஜய்கிட்ட அவர் பேசும்பொழுதே விஜய் சொன்னது என்னென்னா, அப்பா நீங்கள் வந்தீங்கன்னா பயப்படுவாங்க எல்லாரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினவர் தான் எஸ்சிஎஸ்சி. ஆனால் இது கட்சியாக நம்முடைய அடுத்த கட்ட தலைவர்களுடைய தளபதிகளுடைய பயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி தான். அப்போ எஸ்சிஎஸ்சியை உள்ளே கொண்டு வர்றது தான் இந்த நிமிஷம் வரைக்கும் சரின்னு நான் பார்க்குறேன். விஜய் எப்படி பார்க்குறாருன்னு நமக்கு தெரியாது, சுற்றி இருப்பவர்களே அதை எப்படி கெடுத்து விடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது சரியாக இருக்கும். அவர் வந்தார்னா இந்த அணுகுமுறைங்கிறது சரியாக இருக்கும். இப்போ விஜயே ஸ்டாலின் அங்கிள்லாம் பேசியிருக்க மாட்டார். இல்லை இன்னொன்று இருந்திருந்தா அவருடைய அனுபவமும் இருக்குல்ல சார். கலைஞர், ஜெயலலிதா இவங்க கூட பழகி இருக்காரு. ஆமாம். இன்னொன்று அது அப்படி பேசுவதுங்கிறது ஒரு 4ஆம் கட்ட பேச்சாளர் பேசுகிற பேச்சு. அதை அவர் என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டார். தம்பி அது தப்புப்பா, சிஎம்னா சிஎம்க்கு மரியாதை கொடுக்கணும், பிஎம்னா பிஎம்க்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க பேசலாம். இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி எல்லா கட்சியிலையும் ஆளுங்க இருப்பாங்க. அவங்க பேசுறது தப்பாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். அதை நீங்கள் தலைமையும் வேடிக்கை பார்த்துட்டு போயிடும். வேற வழி இல்லை, அந்த மாதிரி ஆட்களும் தேவை தான். ஆனால் ஒரு தலைவரே அப்படி பேச முடியாது இல்லை. அப்போ எஸ்சிஎஸ்சி மாதிரி ஒருத்தர் அனுபவம் உள்ளவர் இருந்தால் தம்பி இது தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். எங்கே இந்த தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் மோதல் வலுக்குதுன்னா சிஎம் அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது, சிஎம் சார் அப்படின்னு சொல்லும்போது அது வலுக்குது. அப்போ நீங்கள் எதிர்கட்சி தலைவரை நீங்கள் அவரை எதிர்கட்சியாக நினச்சிட்டீங்க, விமர்சனம் பண்ணலாம், ஒரு முதலமைச்சர் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் அதற்குன்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து அவர் பேசியிருந்தாருன்னா இன்னும் அந்த மரியாதை ஜாஸ்தியாக இருக்கும் அவர் மேலே. அது ஏற்கனவே விஜய்க்கு ஒரு பெரிய மரியாதையும் ஒரு அன்பும் வச்சுருக்காங்க மக்கள். இப்போ நிறைய பேர் சாவு கொடுத்த பிறகு கூட அவர் மீது கோபம் வராமல் இருக்காங்கன்னா அதுதான் குணம். அது அவரை ரசிக்கிறாங்க அவங்க. அது ஒரு காரணமாக இருக்குது. அது நீங்கள் எதிர்கட்சி தலைவரையும் ரொம்ப அன்போட பரிவோடு பேசிட்டிங்கன்னா அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தியாகும். திட்டணும்னு நினச்சிங்கன்னா வேறு யாராவது விட்டு திட்ட சொல்லுங்கள். ருசி ஆனந்த் இருக்கார்ல, நீங்கள் 4 வாரத்தை திட்டுங்கன்ட்டிங்கன்னா நீங்கள் காதார கேட்டு அமைதியாக இருக்கலாம். எப்பா நம்ம பேச வேண்டியது நமக்காக ஒருத்தர் பேசினா இருப்பான்னு. நீங்கள் பேசக்கூடாதுங்கிறது தான். சில கட்சிகள் அதுக்குன்னே கூட வச்சிருப்பாங்களே சார். ஆமாம், ஒருத்தர் திட்டுவார், ஒருத்தர் இன்டெலெக்சுவலான தலைவராக இருப்பார், அப்படி இருக்கும். ஆமாம். ஆனால் இங்கே விஜய் அவர்களை தவிர மற்றவங்க மேடையில் ஏறி பேசுகிறதே பெருசாக பார்க்க முடியல சார். அவங்ககிட்ட அதாங்க இது ஒரு தவறான அரசியலாக இருக்குது. நீங்கள் இப்போ அடுத்த கட்ட தலைவர்களை அப்பப்போ மேடையில் ஏற்றணும். நீங்கள் ஒரேடியாக பக்கத்தில் பை மாதிரி தொங்க விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கெல்லாம் அவங்கள அப்படி காமிக்க முடியுமோ காமிச்சிடணும். அதுதானே கட்சிக்கு பலமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு செங்கல்லாம் வச்சு அஸ்திவாரத்தை முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிடணும்ல. நான் தான் எல்லாமுங்கிறது வேற. ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை செஞ்சுட்டே இருக்கணும். பேர்களை சொல்லலாம் அந்த மாதிரி. சார் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு, அது ஒரு சர்ச்சையாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது யாரும் கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஃபேக்டாக இருக்குது. விஜய் தனித்து இருக்காரு, அவ்வளோ பெரிய வீட்டில் அவர் மட்டும் இருக்காரு, வேறு யாருமே அவரை சுற்றி பேசுறதுக்கோ அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இல்லைன்றாங்களே சார். இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறது சார்? இல்லைங்க, அது அவருடைய பர்சனல். அது நம்ம இவரை தான் வச்சுக்கணும், இவங்களெல்லாம் கொண்டு கூட வச்சுக்கணும்னா சொல்கிறதுக்கு நம்ம யார்? அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இன்னொன்று, தனிமையாக இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவருக்கு சார்ந்த அரசியல் தலைவர்கள் இங்கே அவர் கூட தானே இருக்காங்க. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் அவரோட தான் இருக்கார், அருண்ராஜ் ஐஏஎஸ் எல்லாம் அவரோட தான் இருக்கார், ஜெகதீஷ் அவரோட தான் இருக்கார். இது அரசியல் ரீதியாக. குடும்ப ரீதியாக அவர் யாரோட இருக்காருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அரசியல் ரீதியாகவே கட்சி ஆட்களை சந்திக்கிற ஒரு ஜனரஞ்சகமான தலைவராக அவர் இல்லை. அவருடைய வீடே ஒரு தனியாக, அவர் தனியாக இருக்கார், கட்சி தனியாக இயங்குது அப்படின்ற ஒரு குற்றம். எந்த அரசியல் தலைவரோ கதவு தட்டிட்டு உடனே போய் பார்த்துட முடியும் சொல்லுங்க பார்ப்போம். யாரையுமே பார்க்க முடியாது. தலைவர்களே அப்படி தான் இருப்பாங்க. அதை ஒரு பெரிய குறையாக நம்ம சொல்ல முடியாது. இல்லை, இப்போ நேராக போனீங்கன்னா இப்போ முதலமைச்சர் நீங்கள் பார்த்துட முடியுமா? அல்லது எடப்பாடி பழனிசாமி இருக்கார் போய் பார்த்துட முடியுமா? நீங்கள் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன செக்யூரிட்டியோ இருப்பாங்க, யாரை பார்க்கணுமோ பார்ப்பாங்க. அதுதான் விஜயும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவர் ஏதோ தனிமையில் இருக்கார், சுற்றி பெரிய அகழி வெட்டி முதலைகளை விட்டுருக்காரு அப்படின்லாம் எதுக்கு ஓவராக எக்ஸாக்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாரும் இருக்க மாதிரி அவர் இருக்கார், அவ்வளோதான். ஆனால் அரசியலுக்கான எளிமை பண்புங்கிறது இன்றைக்கி ஆல்மோஸ்ட் யாருக்கும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த தனி விமானத்தில் போகிறதுங்கிறதே நம்மளெல்லாம் தாங்கியவும் இல்லை. ஒரு விமர்சனம் ஆகுது, நமக்கே தாங்கியும் இல்லை.
நீங்கள் ஒரு அரசியல் தலைவர், மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறீங்க. மக்களோடு மக்களாக இருக்கிற வேண்டியவர் எதுக்கெடுத்தாலும் நீங்கள் விமானத்தில் போய் பறக்கிறது, இறங்கி வந்து நீங்கள் யாரும் அணுக முடியாத அளவுக்கு ஒரு சுற்றி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு போகிறதுங்கிறது, இப்போ மக்களுடைய வழி எப்படி உங்களுக்கு தெரியும்? அது முதல்ல இருக்கணும்ல. இப்போ நான் பார்த்த அரசியல், நான் +10லேருந்து நான் அரசியலை பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு இந்த அரசியல் மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. அப்போ வந்து நான் முரசொலியும் படிப்பேன். அப்போ வந்து அண்ணா பத்திரிக்கை வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நமது எம்ஜிஆர்லாம் வந்துச்சு. ஸோ அதையும் நான் படிச்சுக்கிட்டு இருந்தால்தான். அப்போ நம்ம பார்த்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, இப்போ பார்க்குற தலைவர்கள்லாம் முற்றிலும் வேற இருக்காங்க. அதில் ஏதோ கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எல்லாரையும் கொஞ்சம் அனுமதிப்பார், எளிமையாக இருப்பார், கொஞ்சம் யாராவது இடிச்சுட்டுனா கூட கொஞ்சம் தள்ளி நின்றுப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு மக்களோட அவருக்கு ரெக்க முளைக்கல. நம்ம மக்களுக்கான ஆளுப்பா, நம்ம இருப்போம் அப்படின்னு இருக்கார் அவர். அது கொஞ்சம் பரவாயில்லையே இவருங்கிற மாதிரி இருக்குது. பாக்கி யாரை பார்த்தாலும் நீங்கள் நெருங்க முடியாத தொலைவில் தான் இருக்காங்க. நீங்கள் அவ்வளவு எளிமையெல்லாம் நீங்கள் பார்த்துட முடியாது, பேசிட முடியாது, அப்படி தான் இருக்காங்க. எனக்கு இவங்கெல்லாம் எப்படி வந்து மக்களுக்காக என்ன செய்வாங்கங்கிறது ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ விஜயெல்லாம் நினச்சா உள்ளபடியே எனக்கு பயமாக இருக்குது. இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய மகாராணி மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை, ஒரு இங்கிலாந்து இளவரசி மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் நெருங்கிட முடியாது. அவங்களுக்கான அந்த சௌகரியங்கிறதே தனி. இப்போ டெல்லியில் வந்து அவங்களும் சசிகலாவும் போனாங்க ஒரு முறை. டெல்லியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் ஒரு ஃப்ளோரையே காலி பண்ணிட்டாங்க அவங்க வந்து தங்கிறதுக்காக. அப்படி இருந்தாங்க. அதுக்கும் விஜயினுடைய அரசியலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இது இங்கே ஆரம்பிச்சு அப்படி போய் முடிஞ்சிடக்கூடாதுன்றது எல்லாருடைய விருப்பம். உள்ளபடியே பயமாக இருக்குது. நீங்கள் எளிமையாக வாங்க, இறங்கி வாங்க, மக்களோட மக்களாக இருங்க. மக்கள் கூடுவான், உங்களை பார்க்க அடிப்பான், துடிப்பான், எல்லாம் நடக்கும். எவ்வளோ நாளைக்கு நடக்கும்னா, நீங்கள் எளிதில் அணுக முடியாத தூரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நடக்கும். நீங்கள் அடிக்கடி தென்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படிலாம் ஒரு பதட்டம்லாம் இங்கே வந்துடாது. அப்போ நீங்கள் இறங்கி வாங்க, மக்களுக்காக வாழுங்க. அதுதான் தலைவனுக்கு அழகு. நான் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா மாதிரி இருப்பேன்னா, வந்த பிறகு நீங்கள் என்னவா இருப்பீங்கிற பயம் எனக்கு இப்போ வருது. அதெல்லாம் மாற்றிக்கணும். நம்ம எதுக்கு அவர் மேலே திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா, இப்போ தொடர்ந்து ஒரு 2 அரசியல் இங்கே பார்த்துட்டே இருக்கோம். புதுசாக ஒரு அரசியல் வரணும், ஒரு தலைவர் வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அது வந்து எத்தனை சதவீதம்ங்கிறது தேர்தலில் தெரிய போகுது. அப்படி வர்றவர் இன்னும் வந்து ஏற்கனவே உள்ள ஒரு படாடோபமான ஒரு ஆள் மாதிரி வராமல் ரொம்ப எளிமையாக வந்தாருன்னா நமக்கு நல்லா இருக்குமேங்கிறது தான். ஓகே, ஒரு சாதாரண ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே சார், இப்போது அவங்க வந்து கரூர் போகிறதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க டிஜிபிட்ட. அதில் வந்து பொதுமக்களை தடுக்கணும், இல்லை ரசிகர்களை தடுக்கணுன்ற வேலையை வந்து காவல்துறையிட்ட கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து பத்திரிகையாளரையும் தவிர்க்கிறாங்க. இந்த அப்ரோச் சரியாக இருக்குமா சார்? போலீஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறதும் வாய்ப்பு இருக்குது. அப்போது ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய, இல்லை அவங்களை தடுக்க வேண்டிய இடத்துல இவங்க இல்லாமல் கொஞ்சம் போலீஸ் அந்த வேலையை கொடுக்குறது எப்படி பார்க்குறது? இல்லை, இவங்க கட்சியை பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனைன்னா, தடுக்க வேண்டியவனே அவர் மேலே போய் ஏறுறது தான். இப்போ எப்போ யாருன்னு பக்கத்தில் வராமல் பார்த்துக்கன்னு ஒரு 50 பேர் நிற்க வச்சா அவங்க இந்த 50 பேர் அவர் மேலே ஏறி தொட்டு பார்க்க ஆசைப்பட்றான். அப்போ அந்த கட்டமைப்பே தப்பாக இருக்குல்ல. அப்போ வேறு வழி இல்லை, காவல்துறை தான் செஞ்சு கொடுக்கணும். அதை கேட்குறாங்க. ஆனால் அந்த கேட்குற விதம்னு ஒன்று இருக்குல்ல சார். இந்த மாதிரி நான் ஒரு மண்டபத்துக்கு எல்லாரையும் வர வச்சிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட்டு போயிட்டு திரும்பி கொண்டு வந்து விட்ருங்க, அவ்வளோதான். அது இருந்ததுன்னா அவங்க பார்த்துப்பாங்க. அது ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கே பெரிய பயம் வந்துருச்சு. என்னென்னா, இவர் போய் அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் திரும்பவும் நம்ம மேலே பழி போட்டுருவாங்க. அப்போ இவர் பாதுகாப்பாக கூட்டு போயிட்டு பாதுகாப்பாக கூட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். கவர்மெண்ட்டே காவல்துறைக்கு சொல்லிடுச்சு. இப்போ இவர் வந்து ஒரு நிபந்தனை விதிக்கிறது வெளியில் வருது. இப்போ நான் போகிற வாகனத்தை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு எந்த வாகனமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பிரதமருக்கே அப்படி கிடையாதுங்க. இங்கே நீங்கள் இன்னும் ஒரு கவுன்சிலராக கூட வரல, பிரதமருக்கே அந்த செக்யூரிட்டி இங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் என்னை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு யாரும் வரக்கூடாதுங்கிறது முதல்ல நான் அதை படிக்கும்போது பொய்ன்னு நினச்சிட்டேன். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் பங்குக்கு ஒரு 5 நிபந்தனை விதிச்சாருன்னா மேலும் ஒரு 5 நிபந்தனையும் அள்ளி போட்டுடுறான். அதில் என்ன சொல்கிறான்னா, ஸ்பீடு பிரேக்கரே எங்கேயும் இருக்கக்கூடாது, க்ரீன் சிக்னல் தான் இருக்கணும், இல்லைன்னா சிக்னல் ஆஃப் பண்ணிவிடு, அப்படிலாம் இவன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறான். அப்போ அதை படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன வரும்போதே இவ்வளோ தும்புறா உனக்குன்னு பார்ப்பாங்கல்ல. அப்போ அதுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? நீங்கள் ஒரு நிபந்தனை விதிக்க போன பிறகு தான் அது காவல்துறையிலேருந்து வெளியில் கசியுது. இவன் கூட 4 அள்ளி போடுறதுக்கு அது வசதியாக மாறிடுது இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க சார், நான் இந்த மாதிரி போகிறேன், நான் அவங்கள சந்திக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்குங்க,
எனக்கு முழு ப்ரொடக்ஷன் கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வரையில் எழுதிட்டீங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடும். எனக்கு முழு ப்ரொடக்ஷன் கொடுங்கன்னா 2000 போலீஸ் அவங்க நிறுத்தி உங்களை நெருங்க விடாமல் பார்த்துப்பாங்க இல்லையா? நீங்கள் அதை பண்ணிட்டா போதுமே. தனித்தனியாக எனக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு ஆள் இருக்கக்கூடாது, கல்யாண மண்டபத்தை சுற்றி ஒரு வழி பாதை தான் இருக்கணும், இதெல்லாம் உங்கள் வேலை கிடையாதுங்க, காவல்துறை பார்த்துக்க போகுது. ஸோ இதெல்லாம் சொல்லும் பொழுது அவர் மீதான வெறுப்புக்கு இங்கே அது ஒரு விதையாக மாறுது. ஏற்கனவே இங்கே பாதி பேர் குதறதுக்கு தயாராக இருக்காங்க. அது இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜயை வந்து அடித்து துவம்சம் பண்ணணும்னு ஒரு குரூப் இறங்கியிருக்கு. இன்ஃபேக்ட் எல்லா கட்சியுமே கூட இறங்கி அடிக்கிறாங்கல்ல. நீங்கள் அவங்களுக்கு மேலும் தீனி போடுறீங்க. இப்போ இந்த அடிப்படை சென்ஸு கூட இல்லாத ஆட்களாக உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. யாரோ சதி பண்ணுறான். ஓகே, அதாவது விஜயினுடைய இமேஜை பொதுமக்கள் மத்தியில் அடித்து காலி பண்ணி அவர் இந்த தேர்தலோட வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல யாரோ ஒருத்தன் உங்கள் பக்கத்தில் கூட இருக்கிறவங்க எவனோ ஒருத்தன் எங்கேயோ கைக்கூலியாக செயல்படுறான்னு நான் சந்தேகப்படுறேன். அதனுடைய விளைவு தான் நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பாக மாறுது. இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் கிளம்புனார், மக்களை பார்த்தாரு, எங்கெல்லாம் கையை காமிக்கணுமோ. இப்போ காவல்துறை சொல்லுது நீங்கள் வந்து வெளியில் வராதிங்க, தலையை காட்டாதீங்கன்னு சொல்லுதுன்னா கூட நீங்கள் என்ன இப்போ தூக்குலையா போட்டுற போகிறாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தி மக்களை பார்த்து கை காமிச்சுன்னா அவன் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறான். அப்போது இல்லைங்க, நீங்கள் வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு வர்றதுக்கு இவ்வளோ லேட்டாக வாங்க, அங்கே வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு யாரோ சொல்கிறத கேட்டு அவர் செயல்படும் போது அந்த கூட்டம், இந்த பிரச்சனை எல்லாமே வந்துச்சு. இப்போ என்னாச்சு? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தீங்க, எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு எம்ஜிஆர்னு உங்களை சொன்னான்ல, இப்போ அப்படியே தலைகீழ மாறி பேசுகிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சா? அப்போ யாரோ ஒருத்தர் நம்மளை தவறாக கைட் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கணும்ல. அப்போ அவர் சொல்வதையாவது குறைந்தபட்சம் கேட்காம ஒரு ஒதுக்கியாவது வைக்கணும்ல. இப்போ இந்த நிபந்தனை கடிதம் இது யார் சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க? எவ்வளோ தப்பாக இருக்குது. நானும் வந்து அந்த கடிதம் வந்த பிறகு முதல்ல பொய்ன்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் அவங்க எல்லாமே கொஞ்சம் காவல்துறையோட தொடர்புடைய நண்பர்கள், அவங்களுக்கு போட்டு இது கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் எனக்கு மேலும் அதிர்ச்சி ஆகுது. ஒரு ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் மாதிரி யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னு போலீஸ் கையிலே விடுறாங்க. வேறு அது மேபி அவங்க லத்தி சார்ஜ் பண்ணுறது கூட இப்போ ஒரு ஸ்பேஸ் ஆகிடும்ல சார்? இல்லை மேக்ஸிமம் வந்து இந்த முறை அது எப்படியும் வந்து கவனமாக கூட்டு போயிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா காவல்துறைக்கு அதுதான் சொல்லியிருக்கு கவர்மெண்ட்டு. இல்லைங்க, மறுபடியும் நம்ம மேலே ஒரு பழி வந்துடக்கூடாது, பார்த்துங்க, அவர் என்ன கேட்குறாரோ அது பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணாதீங்கிறேண்ணா. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணாதீங்க. ப்ரொடெக்ஷன் சார், நான் பாதுகாப்பாக போயிட்டு வரணும், என்ன பத்திரமா பார்த்து கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்து விட்டுருங்கன்னு 4 வரையில் முடிச்சிட்டிங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க அது இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு யாரோ ஒருத்தர் தப்பாக கைட் பண்ணுறாங்கங்கிறது மட்டும் புரியுது. உங்களுடைய நேரத்துக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.